இப்போ கடனில் பிரச்சனை, சண்டை, அடுத்து போட்டு போனால் இன்னும் 2 லட்ச ரூபா வேணும். நான் ஊராக கடன் வாங்கி கொடுத்தேன், வாங்கி கொடுக்கலன்னு சண்டை வச்சுட்டு செத்து போகிறேன்னு போயிட்டாரு. போன 3 நாளும் காணல. அப்போ ஆண்டவர் எப்படி என்னை நடத்துகிறாருன்னு பாருங்கள். அது உலக அந்தி கிறிஸ்துகளுக்கு இது ஒரு பொல்லாத ஊழியமாய் தெரியும், உண்மை உள்ள விசுவாசிகளுக்கு உண்மை உள்ள ஊழியமாக தெரியும். உடனே கர்த்தர் சொல்கிறார், சங்கீதம் 50:14-15 சொல்லி, இப்பொழுதே பொருத்தனவை, இப்பொழுதே விடுதலை. நான் எழும்புறதுக்கு முன்னாடி பொருத்தனை வச்சு நான் ஜெபத்தை ஆரம்பிக்கிறேன். வச்சாதான் விடுதலை. நான் எங்கே போவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. மந்திரவாதி கொடுத்தியா அண்ணே, இந்த கேள்வி கேட்க வேண்டியதானே. எங்கே போவேன்? எவ்வளோ கொடுத்த? 2,40,000. நான் என்ன ஒரு 1000 பொத்தம் அடிக்கிறதுனா சொல்லியிருக்கிறேன். வை, ஜெபத்தை ஆரம்பிக்கிறேன். அதென்ன பிரதர், அவர் வந்தவர் தரலாம். அவிவிசுவாசி ஆகிறாரே, முதல்ல கொடு, அப்பொழுது ஜெபம். நான் இவ்வளோ பகிரங்கமாக சொல்லுவேன்னா எத்தனை பேருக்கு தைக்கும் இந்த செய்தி கேட்குறவங்களுக்கெல்லாம்? வைத்தாதான் ஊழியம். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு அப்படித்தான், எல்லோருக்கும் அப்படி இல்லை. உனக்கு அப்படித்தான். நீ மந்திரவாதி கொடுத்துட்டு தான் நீ மந்திரவாதிக்கிட்ட அமர்ந்துருக்க. இப்போ மந்திர புதையலுக்கு மேலே நான் உட்கார்ந்துருக்கிறேன். அழகாக கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்கிற நீ, அதுக்கு அடியில் எந்த அடையாளமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் காண்பித்தார், அவன் வரணும்னா நீ செய். ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தினார். அவன் சார்மினார் சிகரெட்டு ஸ்மோக் பண்ணுவான் இல்லையா? ஆமாம் ஆமாம், அதான் காட்டன் குண்ணை தான் அவர் ஸ்மோக் பண்ணுவார். பின்ன மீனவர்களை குறித்து சொல்லண்டாம், மேக்சிமம் எல்லோரும் குடிப்பாங்க. நான் அதை சொல்லலை. பச்சை லுங்கி கட்டம் போட்டது கட்டியிருக்கானா இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸில் தான் போனார். கால் மேலே காலை போட்டு மட்டும் இல்லை, காலை பிணைச்சி போட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பான் இல்லையா? ஆமாம், அப்படி தான் இருப்பார். இதை நீரோடி ஒரு பெஞ்சு டீ கடையில் உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னேன். உச்சமா கையை தட்டுங்க. இந்த தீர்க்க தரிசனம் உரைத்ததும் பொருத்தனை அங்கே வந்தது. பைபிளில் ஜெபத்தை ஆரம்பித்தேன். இன்றைக்கு 9 மணிக்கு அவன் உன் வீட்டு வாசல் கதவை தட்டுவான். சாக போகிறவனை கூட்டிகிட்டு வரேன். பைபிளை முடியாச்சு, பொருத்தனை எடுத்து நான் ஊருக்கு வந்தாச்சு. 9 மணிக்கு கரெக்டாக சொன்னான், வீட்டுக்காரர் வந்துட்டாரே. உற்சாம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், சொல்றவர் செய்வார். உற்சாம கையை தட்டலாம். இப்படிப்பட்ட பாவம் செய்த ஆத்துமாக்களுக்கு நான் என்ன டைப்பில் ஊழியம் செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறமா நான் காணிக்க வாங்கிக்கிறேன். நான் இப்போ ஜெர்மனிட்டு போட்டுமா? திட்டவட்டமாக ஒரு ஊழியத்தை செய்ய முடியுமா? ஒரு ஊழியக்காரனால் என்னால் செய்ய முடியும், செய்து வருகிறேன். 9 மணி கூட்டிகிட்டு வருவார். பொருத்தனைக்கு வை. மந்திரவாதிக்கு மட்டும் முன்னா கொடுக்க தெரியுது, குறி கேட்க போகிறது முன்னா கொடுக்க தெரியுது. கர்த்தருக்கு மட்டும் என்ன பின்னாடி தாரேன். அந்தி கிறிஸ்துவனுடைய வாரிசுகள், விசுவாச வாரிசுகள் அல்ல. கர்த்தருக்கு மட்டும் லேட்டா, டாக்டருக்கு முன்னாடி. அப்போ நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? வசனம் சொல்கிறது, பொருத்தனை செலுத்தி என்னை நோக்கி கூப்பிடுன்னு. நீ உள்ள சூக்கேஸ் எல்லாம் கொண்டு மருத்துவமனைக்கு முதல்ல கொடுத்துருவ, 2வது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவ. ஒருவேளை மருத்துவமனையில் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருப்பார், உடனே ஆண்டவருக்கு நன்றி கணிக்க கொடுப்ப. என்ன கேட்டால் 1000 ரூபாய் நீ பொருத்தனை செலுத்தி இருந்தால் விடுதலை கிடைத்தவருக்கு 1001 ரூபாயாவது கொடுக்கணும், 1 ரூபாயாவது கூட்டி வைக்கணும். இயேசு சொன்னார், ஒரு வியாதியஸ்தனை சொஸ்தமாக்கி விட்டு, நான் உன்னை சொஸ்தமாக்கினது நிமித்தம் உன் சரீரத்தை ஆசாரியனுக்கு காண்பித்து மோசையிட்ட காணிக்கைகளை கட்டாயமாக செலுத்துன்னு இயேசு சொன்னார். இதை நான் சொன்னா குற்றமா? அப்போ இயேசுக்கு எஃப்ஐஆர் போடுங்க. செவியுள்ளவன் கேட்க கடவன். அது வேத வெளிச்சம் உங்களுக்கு இல்லை. நான் உங்களுக்கு சொன்னால் உங்களை சொல்லலை, இந்த தொலைக்காட்சியை பார்க்கிற நேயர்களுக்கும் சேர்த்து தான். சத்தியம் அப்படிதான், அது கசக்கும். ஆனால் மருத்துவமனை கொடுப்பதற்கு உங்களுக்கு இனிக்கும். அல்லேலூயா.
ஆகவே கர்த்தரை முதலாக தேடுங்கன்னு சொல்லுகிற ஊழியம் இது. அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ அத்தனையோ அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான். ஆகவே திரும்ப வாசிப்போம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6, 7 மறுபடியும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமையை லட்சையாக மாற பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல சில ஊழியக்காரருடைய மகிமையை லட்சையாக மாற பண்ணுகிறார். காரணம் என்ன? நீ வேதத்தை அறிந்தும் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீ வேதத்தை மறந்தாய், நான் உன்னை மறந்து விடுவேன். நான் இப்போ ஒரு கேள்வியை கேட்குறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரங்கெல்லாம் தசமபாகம் செலுத்துவாங்களா? ஒரு பெரிய கேள்விக்குரிய போடுங்க. போடவே மாட்டாங்க. சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரங்கெல்லாம் தசமபாகத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்து தீர்ப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ வேதத்தை மறந்தவர்கள் தானே. ஆகவே இந்த மாதிரிப்பட்ட ஊழியக்காரருடைய பிள்ளைகள் சொல்லி முடிச்சு விட்டுருவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ என் வேதத்தை மறந்தாய், உன் பிள்ளைகளை நானும் மறந்து விடுவேன். கர்த்தர் பிள்ளைகளை மறந்து விட்டால் என்ன ஆகும்? தாறுமாறான வாழ்க்கை ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும். ஒருவேளை ஊழியக்காரன பொண்டாட்டி அடங்காமல் இருப்பா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அல்லேலூயா. அப்படியே ஓசியா 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஓசியா 9:7. விசாரிப்பினுடைய நாட்கள் வரும். எல்லோருக்கும் அந்த நாட்கள் உண்டு. நீதியும் சரிகட்டப்பட வேண்டிய நாட்கள் ஒரு நாள் வரும். அதாவது அநியாயம் தலைவரித்து ஆடலாம், சாபங்கள் கொக்கரித்து நிற்கலாம். ஆனால் நீதி செய்வதற்கு ஒரு நாள் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நெக்ஸ்ட். ஆமென். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலும் மிகுதியான பகையினாலும் தீர்க்கதரிசிகள் மூடர்களும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தங்கொண்டவர்களுமாயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அருமையான வேதவசனம். பித்தங்கொண்டவர். சிலவங்க நல்லா அரிசி சாப்பிடுவாங்க இல்லையா? அரிசி சாப்பிடுவர்களுக்கு என்ன வரும்? பித்தம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒன்றுக்கும் உதவாது. பித்தம் கொண்டவர்கள், இந்த பித்தம் கொண்டவர்கள் கை காலில் எடுத்து வேலை ஒன்று செய்ய முடியாது. மண்ணை தின்னுவாங்க சிலவங்க. இந்த பித்தவங்களை இப்படியவர்கள் என்ன செய்வாங்க? மண் அவங்களுக்கு ருசிக்கும். கர்ப்பஸ்திரிகளுக்கு புளிச்ச மாங்காய் என்ன செய்யும்? இனிக்குமா புளிக்குமா? இப்போ நிறைய மாங்காய் சாப்பிட்ருக்கேன். நீ கர்ப்பஸ்திரிகளுக்கு அப்போ எப்போ கற்பாங்க போகிற மாங்காய் வாங்கி தரலாம், உற்சாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அது பித்தம் கொண்டவர்கள் ஒன்றுக்கும் உதவாது. நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான், ஒன்றுக்கும் உதவாத ஊழியக்காரர்களை இப்போ இருக்கிறார்கள். ஒரு நன்மையும் செய்ய காணோம், ஒரு நன்மை செய்ய மாட்டார்கள். பித்தம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. மறுபடியும் அதை படி. அதை தாண்டி அதே வசனம்தான் நடுவில் இருந்துடு.
உன் மிகுதியான அக்கிரமங்கள் ஊழியக்காரர்களிடத்திலே உண்டு, விசுவாசிகளிடத்திலும் உண்டு. உன்னுடைய மிகுதியான, அதாவது ஒரு லிமிட்டு தப்பு பண்ணனா அவர் விட்டுருவார். பார்த்து பண்ணலாம், நாளைக்கு திருந்துவான், நாளை கழித்து திருந்துவான், அப்படி விட்டுருவார். ஆனால் அது மிகுதியாகும் போது, திரளாய் போகும்போது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அடுத்து மிகுதியான பகை. ஊழியக்காரர்களை பற்றி ஆண்டவர் சொல்வார், ஒருவருக்குறை கடித்து பட்சித்து அழிப்பார்கள். இன்றைக்கி அதான் நடக்குது பாருங்கள். கோயம்புத்தூர் பாருங்க, ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒரு ஸ்டைலில் இருக்கிறான். ஒருத்தன் டிஸ்கோ ஆடினா, ஒருத்தன் பரதநாட்டியம் ஆடுவான், ஒருத்தன் இப்படி ஊற்றுவான், ஒருத்தன் ஒருத்தன் கண்ணீர் மல்கா அங்கே ஒரு பாட்டு பாடி ஒரு ஜோம் பண்ணுவான். லைக்கை பார்க்கணும், அப்போது டாப்பில் போயிடும். இப்போ அந்த ஊழியக்காரன் குடும்பத்தில் பிரச்சனையாக எல்லோரும் ஜோம் பண்ணுக்கான்னு சொல்லி அடுத்த யூடியூப் இந்த விளையாடி கொண்டிருக்கு. ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. இப்போ ஊழியத்துக்கு ஃபேமஸு கோவை மாவட்டம் தான். ஊழியத்துக்கு ஃபேமஸ், நடனத்துக்கு ஃபேமஸ், ஆடல் பாடல் ஃபேமஸ் கோவை மாவட்டம் தான். கூத்துக்கும் அங்கே தான். ஒரு சும்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆனால் சுவிசேஷத்துக்கென்று வைக்கப்படுகிற ஒரு ஊழியம் இருக்கிறது, அது ஜீவ ஒளி தான். உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா. படியது. தீர்க்கதரிசிகள் மூடர்கள். இங்கே பாருங்க, பொதுவாக தீர்க்கதரிசிகள்னு சொன்னால் என்ன பிரதர்? அவ பரத்திலிருந்து ஞானத்தை பெற்றவர்கள் இல்லையா? பரலோக பிதாவினிடத்திலிருந்து அறிவை பெற்றவர்கள், வேதத்தினுடைய அறிவை உணர்ந்தவர்கள், புரிந்தவர்கள், அப்படி நடக்கக்கூடியவர்கள். ஆனால் தீர்க்கதரிசிகளாக தேசத்தில் இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வெளிச்சம் இல்லை, தேவனுடைய அறிவு இல்லை, தேவனுடைய ஞானம் இல்லை. ஆகவே இவர்கள் மூடர்களாக இருக்கிறார்கள். நன்மை செய்ய தெரியாதவன் மூடன், தசமமாக கொடுக்காதவனும் மூடன். மூடர்களாக இருக்கிறார்கள், பித்தம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். பித்தம் பிடிச்சவனை போல இருக்கிறாய். அடுத்தபடி ஆவியை பெற்ற மனுஷர்கள், பித்தம் கொண்டவர்கள், அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். ஏனென்று சொன்னால், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எப்படி பித்தம் கொண்டவர்களாக இருக்க முடியும்? ஒரு கேள்வி. எப்போ வருது அது? அந்த கிறிஸ்து உள்ள யாருன்னா அப்படித்தான். இப்போது நான் 23 வருஷமாக ஒரே ஸ்டேஜ், ஒரே பேக்ரவுண்டு, ஒரே செய்தி, ஒரே ஸ்டைல் இல்லையா? ஆமாப்பா. நீ அவர்கள் கலர் கலராக பிரசங்கம் பண்ணுவாங்க, கலர் கலராக இருப்பாங்க, கலர் கலராக இருப்பாங்க. ஆவியை பெற்றவர்கள், ஆரம்பத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். எந்த ஊழியக்காரனும் முதல்ல ரட்சிப்பு வரும்போது உண்மையான தேவன் வருவார், அது உண்மை. கொஞ்ச நாள் அவர் நடத்துவார், வண்டியை ஓட்டிடுவார், அவரே நடத்துவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? நம்ம விட்டுருவார். அவர் டே, உனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன், வரம் கொடுத்துருக்கிறேன், எல்லாமே தந்திருக்கிறேன், இனி நீயே வண்டியை ஓட்டிக்கோ. லைசன்ஸ் கொடுத்தாச்சு, டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தாச்சுன்னு ஓட்டிக்கோ. ஆனால் எச்சரிக்கையாக இருந்து ஓட்டுன்னு சொல்லி விடுவார். இனி நான் இருக்க மாட்டேன், நான் வெளியே போகிறேன்னு சொல்லுவார். 1 யோவான் 2:27 என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்களில் நிலைத்திருப்பீர்கள். அந்த வார்த்தை நிலைத்திருப்பு. பரிசுத்த ஆவியை பெற்றவன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இந்த வரத்தை கொடுத்துட்டு அவர் வெளியே போயிடுவார். அப்புறம் என்ன செய்யணும்? இந்த வரத்தை வைத்து என்ன செய்யணும்? நம்ம ஒழுங்காக வண்டி ஓடணும், ஒழுங்காக சபையை நடத்தணும். ஆனால் சபை நடத்துகிற இடத்துல அந்தி கிறிஸ்துவானவன் எப்படி வருவான்? ஊழியக்காரனிடம் போகிறதுக்கு பார்ப்பான், விசுவாசத்தில் புகுந்து போகிறதுக்கு பார்ப்பான். அவன் ஒருவரும் மோசம் போகாமல் எச்சரிக்கையாக இருக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இங்கே கர்த்தருடைய சத்தியம் எதுவோ அதை சொல்ல வேண்டும். ஆனால் கர்த்தருடைய சத்தியத்தை உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்ன பகைப்பீங்க? ஆகவே உங்களை கண்டு பயந்து கர்த்தருடைய சத்தியத்தை மறைச்சு உங்கள் விருப்பத்துக்கு ஒருத்தன் ஊழியம் செய்கிறான்னா அவன் தான் அந்தி கிறிஸ்துக்குரியவன். கையை தட்டலாம். அவனவன் தன் சுய விருப்பத்தின்படி சுய இச்சையின்படி ஊழியம் செய்வான். அப்போவே அந்தி கிறிஸ்துவன் மாறிவிட்டான். பிறகு சர்பத்தின் ஆவி அவனை நடத்தும். இந்த சர்பத்தின் ஆவி தான் பரிசுத்த ஆவியை போல நடத்தும். ஏதேன் தோட்டத்தில் போனதான் அந்த ஆவி. அல்லேலூயா.
அவை அந்த ஆவியைப் போல இவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த ஆவி நடத்தும், வஞ்சிக்கும், ஆனால் பரிசுத்தத்தை விட்டு விடுவார்கள். சர்ப்பம் என்றால் இச்சை. சர்ப்பத்துக்குரியவனும் இச்சைக்குரிய நடனம் ஆடுகிறவன். கையை தட்டலாம். அல்லேலூயா. அந்த இச்சை அதான் அவங்கள்ட்ட இருக்கும். எப்போ பார்த்தாலும் நடத்துக்குள்ளே நிர்வாணத்தை பார்க்கணும். அதுக்கு வேண்டியே ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்களை சொல்லலை. நம்ம ஆட்களை தான் முதல்ல திருத்தணும். நம்ம பல்ல நினைச்சிடும், முதல்ல க்ளீன் பண்ணணும். அது நம்ம சமுதாயத்தை, நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளை தான் முதல்ல திருத்தணும். இன்றைக்கி ஒரு பட்டிமன்றம் வச்சா ஆண்கள் அதிகமாக ஃபோனில் பேசுவார்களா, பெண்கள் அதிகமாக பேசுவாங்க கேட்டால் பெண்கள் தான் அதிகமாக பேசுவார்களா நான் சொல்லுவேன். ஆவிக்குரிய பிள்ளைகளை சொல்லலை, சராசரி பிள்ளைகளை பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும்